சூழ்நிலைகளை வாய்ப்புகளாக மாற்றுவது எப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைஃபா தமிழ் ஸ்டோரிஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த நகரத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டும்தான். 5 ஆண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே. மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும், வன விலங்குகள் கொன்று தீர்த்துவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன். மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னனாக மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணம் அடைவது உண்டு. இப்படி ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழியனுப்ப நாடே திரண்டு இருந்தது. மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா? தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு கோபத்துடன் சொன்னான். மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டா செல்வது? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டிதான். காரணம், இதுவரை அவன் மறுகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பிக் கொண்டே செல்வார்கள். இவனோ மகிழ்ச்சி கல்பில் பொங்கி வழிகிறான். படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான். மன்னா, எங்கே செல்கிறீர்கள் என்று தெரியுமா? தெரியும், மறுகரைக்கு செல்கிறேன். அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த ஊருக்கு வந்ததில்லை என்பது தெரியுமா? தெரியும், நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை. பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள், காட்டை திருத்தி உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள். 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கடை தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகின்றேன். சாகப் போகவில்லை, வாழப்போகின்றேன். அதுவும் மன்னனாக ஆளப்போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன். சூழ்நிலை எதுவாயினும் மனம் தளராமல் சிந்தனை செய்தால் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்.